இன்னைக்கு எபிசோட்ல கானா வினோத் அண்ணா ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஸ்டேஜுக்கு வந்து அவ்ளோ நல்லா பேசுறாரு. பேசினோனே ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் ரொம்ப பசியோட இருக்கான். அவன் வந்து பிரியாணிக்கு வேண்டி வெயிட் பண்ணுவானா சார். கண்ணு முன்னாடி கஞ்சிய காமிச்ச உடனே பரவாயில்லன்னு எடுத்து சாப்பிட்டுருவான்ல. அந்த மாதிரி தான் நான் எடுத்துட்டேன். நான் அவ்ளோ கஷ்டத்துல இருந்தேன் சார். ஒரு பைசா இல்லாம தான் நான் வந்து இந்த ஷோக்கு வந்தேன். வந்தப்போ எனக்கு வந்து இவ்ளோ பெரிய காசுங்கிறது, அது என் பொண்ணோட படிப்பு அப்படி தான் நான் பார்த்தேன். என் 2 குழந்தைங்க தான் அந்த காசுல என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அதனால இந்த 18,00,000ங்கிறது எனக்கு ரொம்ப பெருசு சார். அதனால தான் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு எல்லா மக்களும் எனக்கு அவ்வளோ அன்பு குடுத்துருக்காங்க. என் ஒய்ஃப் எதுவும் பெருசா சொல்லல. ரொம்ப சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எனக்கு நெறைய அன்பு இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க. அதனால எல்லாரோட கால தொட்டு நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ தொட்டு கும்பிடுறாரு. அப்போ வந்துட்டு அவரு விஜய் சேதுபதி சாரும் நல்லா பேசிட்டு, என் பேச்சையும் நீங்க கேட்கல, உங்க ஒய்ஃப் பேச்சையும் நீங்க கேட்கல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்க நடையில ஒரு அதுப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அதுப்புன்னா ஸ்டைல சொல்றாருன்னு நெனைக்கிறேன். நான் இந்த வார்த்தை இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல. உங்க நடையில ஒரு அதுப்பு இருக்கு. ஆனா எப்பயுமே வந்து பதட்டம் மட்டும் படாதீங்க. உங்களுக்கு நல்ல டைமிங் காமெடி வருது. எல்லாமே சூப்பரா வருது. ஜஸ்ட் பதட்டம் மட்டும் படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோனே, ஆமா சார். நான் எல்லாமே உங்களோட வார்த்தைகள கேட்டு கேட்டு தான் நான் இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்க அந்த உங்க சிம்மாசனத்தை உங்ககிட்டருந்து பறிக்க முடியாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்றாரு. உங்க ஒய்ஃபோட ஃபேஸ் உண்மையிலே ரொம்ப டல்லா இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட் வெளியில பேசுறாங்க. பட் மனசளவுல உண்மையிலேயே அப்செட்டா தான் இருக்கிறாங்க. அது அவங்க ஃபேஸ்ல நல்லாவே தெரியுது. ஜஸ்ட் ஹஸ்பண்டோட ஹாப்பினஸ்க்காக அவங்க அவங்கள சியர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் தானே! இவ்ளோ பெரிய லாஸ்ங்கும்போது யாரா இருந்தாலுமே அப்செட் ஆக தான் செய்வாங்க. அது அவங்களோட முகத்துல நல்லாவே தெரியுது. அந்த க்ளூவ வந்துட்டு அவரு சந்தோஷமா சொல்றாரு. அந்த க்ளூவ அவரு மிஸ் பண்ணிட்டாரு. அத அவரு ரியலைஸ் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு சிம்மாசனம் இருக்குன்னு சொல்லும்போது, எனக்கு வந்து அதுலேருந்து நீங்க ஏதோ சொல்ல வரீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு ஃபயரான ஒரு ஏவி ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க. அவரோட கவுண்டர்ஸ் மட்டும் போட்டாலே சூப்பரா இருக்கும் எல்லாமே. அந்த டிஆரா பண்ணியிருக்கிற உள்ள கவுண்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நெறைய ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏவியும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறமா என்ன சொன்னாருன்னா, அந்த முதல்ல அந்த பெட்டி எடுத்தத பத்திட்டு விஜய் சேதுபதி சார் சொன்னாரு. அரோரா தானே விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. எடுக்க போறேங்கிற மாரி. அப்ப நீங்க போய் கேரட் அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோனே, ஆமா சார். நான் 18,00,000 எடுத்து மிச்சம் இருந்தவங்க எல்லாத்துக்கும் நான் அல்வா குடுத்துட்டு வந்துட்டேன் சார். நான் தான் அவங்களுக்கு அல்வா குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே அல்வா குடுத்தது கூட பெருசுல்ல. அல்வா குடுத்தேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரும் சொல்றாரு. இனிமே தான் கண்டஸ்டன்ட்ஸ மீட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.